ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஹாலிவுட் சீரீஸ் நீங்கள் வந்து தனியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு 5 ஹாலிவுட் சீரீஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ வந்து சேனலில் வந்து போட்டிருப்போம். பார்க்காதவங்க அந்த பார்ட் 1 பாருங்கள். அதில் ஒரு 5 வெப் சீரிஸோட லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது எப்படின்னா, போன வீடியோவில் நம்ம கமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சித் அப்படிங்கிறவர் கூட கேட்டிருந்தார். ஸோ ஜியோ சினிமாவில் இருக்கிற ஹாலிவுட் சீரிஸை பற்றி கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். ஸோ இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க்லாம் கேட்டிருந்தார். ஸோ லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 5 சீரிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து போய் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேன்ஷி அப்படிங்கிற அமெரிக்கன் ஆக்ஷன் டெலிவிஷன் சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2013 ஆரம்பித்து 2016 வரைக்குமே போயிருக்கு. ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 சீசன் வந்து இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 எபிசோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட கதையை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேன்ஷி அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜில் தான் அந்த ஸ்டோரி வந்து செட் ஆகிருக்கும். அதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் கிரிமினல் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட பாஸ்ட்டை வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஸோ புது வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன்ஷி அப்படிங்கிற வில்லேஜுக்கு வந்துட்டு ஏற்கனவே இறந்து போன ஷெரீஃபோட ஐடென்டிட்டியை வந்து அவர் வந்து அஸ்யூம் பண்ணிட்டு அங்கே வந்து வாழ்ந்துட்டுருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட பாஸ்ட் வந்து அவரை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஸோ அதை வந்து அவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறதான் இந்த ஸ்டோரியை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ உண்மையாகவே ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்ராமா வந்து இந்த சீரியஸாக வந்து இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த சீரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18+ கண்டென்ட்டான சீரிஸ் தான். அதனால் இந்த சீரிஸ் வந்து R-rated வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான நியூடிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக உட்காந்து பாருங்கள், ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யுபோரியா அப்படிங்கிற ஒரு சீரீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு டீன் ட்ராமா வந்து சீரீஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச முகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாண்டியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிட்னி ஸ்வீனி வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபேமஸாக இருக்கிற ஸ்டார்ஸு. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 சீசன் வந்து இருக்குது. மொத்தம் வந்து 18 எபிசோட்ஸ் வந்து இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 46 to 65 மினிட்ஸ் வரைக்கும் ரன் ஆகும். இதோட சீரீஸை வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேமேஜ் டீன், அதாவது ஒரு ட்ரக்ஸ் இந்த மாதிரியான சொசைட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்து சர்வை பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு ட்ரக்ஸுக்கு வந்து அடிமையாகிட்டு அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றாங்க, அந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த சொசைட்டி வந்து அவங்கள வந்து எப்படி பார்க்குது, அதுக்கப்புறம் அந்த சொசைட்டியில் தனக்குன்னு ஒரு நேமை வந்து எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க, ஸோ அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை ரிவால்வ் பண்ணி தான் இது வந்து நடக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீன் ட்ராமா அப்படிங்கிறனால ஸோ இதுவும் வந்து R-rated தான். எக்கச்சக்கமான நியூடிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக உட்காந்து பாருங்கள், பேரண்ட்ஸோடு உட்காந்து பார்த்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோமு. ஸோ ரோமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா டெலிவிஷன் சீரிஸு. 2005 ஆரம்பித்து 2007 வரைக்குமே இந்த சீரிஸ் வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ரோமை பற்றின சீரிஸாக இருந்தாலும் இது வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா 2 சோல்ஜரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரியே வந்து நகரும். ஸோ அவங்க வந்து அந்த வாருக்கு நடுவில் சிக்கிட்டு என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோமோட ஸ்டோரியாக வந்து ரிவால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எத்தனை சீசன் இருக்குன்னா 2 சீசன் இருக்குது. எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 22 எபிசோடு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு R-rated தான். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா அப்படின்னாவே நம்மளுக்கே நல்லா தெரியும், கண்டென்ட் நியூடிட்டி அந்த மாதிரியான சீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சீரீஸ்லேயும் வந்து இருக்குது. இது வந்து R-rated, அதனால் நீங்கள் வந்து ஃபேமிலியோட உட்காந்து வந்து பார்க்கக்கூடாது. ஸோ தனியாக உட்காந்து பாருங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 4th பிளேஸ் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொப்ரனோஸ் அப்படிங்கிற சீரீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் க்ரைம் ட்ராமா சீரீஸு. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இதோட ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோனி சோப்ரனோ அப்படிங்கிற ஒரு க்ரைம் பாஸ் வந்து அவரோட ஃபேமிலியை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு, அதாவது லீடர் ஆஃப் கிரிமினல் ஆர்கனைசேஷனாகவும்
அவரோட ஃபேமிலியும் வந்து எப்படி வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி அளவோட அந்த ஹர்டில்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அவர் எப்படி வந்து இதை வந்து கொண்டு போகிறாரு அப்படிங்கிறதான் இந்த சீரீஸு. கிட்டத்தட்ட இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 சீசன் இருக்குது, 86 எபிசோட்ஸ் வந்து இருக்குது மொத்தமாக. 1999 ஆரம்பித்து 2007 வரைக்குமே இந்த சீரீஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக வந்து வந்திருக்கு. இந்த சீரீஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் டெலிவிஷன் சீரீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது அப்போது ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கு 1999. அது மட்டும் இல்லாமல் நிறையா அவார்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு R-rated சீரீஸ் தான். நியூடிட்டி கண்டென்ட் எல்லாமே வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸோடையோ குடும்பத்தோடையோ நீங்கள் வந்து உட்காந்து பார்க்க தராதீங்க, தனியாக உட்காந்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் வேர்ல்டு, ஓகேங்களா? ஸோ வெஸ்ட் வேர்ல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சீரீஸு. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து 2016 வந்து பார்த்திங்கன்னா HBOவில் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான், ஃபியூச்சர் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. ஸோ இதோட டைரக்டர் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஜோனத்தன் நோலன். வேறு யாரும் கிடையாது, நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட தம்பி தான் ஜோனத்தன் நோலன். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு சீரீஸ் வந்து எடுத்துருக்காரு, பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சீரீஸு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீரீஸ் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். உங்களுக்கு சைஃபை பிடிக்குது அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 4 சீசன் வந்து இருக்குது, மொத்தம் 36 எபிசோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 5th சீசன் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, பட் வந்து கேன்சல் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ப்பீங்க, ஆனால் ஒன்றும் புரியாது, அது ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கும். ஆனால் 2nd and 3rd சீசன்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னம்மா காமிச்சிருக்காங்க கதையை அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சீரீஸை. ஒரு நியூ டெக்னாலஜிஸ் வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து இந்த சீரீஸில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு R-rated சீரீஸ் தான், நியூடிட்டி கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் வந்து நீங்கள் தனியாக பார்க்குறது வந்து பெட்டரு, ஃபேமிலியோட பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த 5 சீரீஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரஞ்சித் ப்ரோ வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாரு, ஸோ ஜியோ சினிமா லிஸ்ட்டு போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த 5 சீரீஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது. நான் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து நிறையா சீரீஸ் வந்து ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்கிற சீரீஸ் வந்து எடுத்து போடுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ சினிமாவில் சப்ஸ்கிரிப்ஷனோட தான் இருக்குது. போய் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா ஃபுல்லாக 18+ கண்டென்ட் வந்து இருக்கும். நான் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா சீரீஸ் வந்து இருக்குது, நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.